தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் உலகை வெல்லும் இளைய தமிழகம். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 100 கலை மற்றும் அறிவியல் பொறியியல் கல்லூரிகளில் திறன் ஆய்வகங்கள் அமைக்க ரூபாய் 200 கோடி ஒதுக்கீடு. சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு துறைகளின் சார்பில் 8801 கோடி ரூபாய் செலவில் முடிவுற்ற திட்டப்பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்காக காணொலி வாயிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அதனை பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இருந்தபடியே காணொலி வாயிலாக பல்வேறு துறைகளின் சார்பில் 8801 கோடியே 93 லட்சம் ரூபாய் செலவில் முடிவுற்ற திட்டப்பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து 1615 கோடியே 29 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மேலும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அவர்களையும், காணொலி வாயிலாக கலந்து கொண்டுள்ள நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களையும், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தலைமைச் செயலாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் திருச்சிராப்பள்ளி மாநகரில் ரூபாய் 4 கோடியே 3 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் சர் ஏடிபி பன்னீர்செல்வம் மற்றும் MK தியாகராஜ பாகவதர் ஆகியோர்களின் திருவுருவ சிலைகளுடன் கூடிய மணிமண்டபங்களை திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதியுடன் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவிப்பார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டு விடுதலைக்காகவும் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் பாடுபட்ட பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களுக்கு முழு திருவுருவச் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் மற்றும் நூலகத்தையும், வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் ஏற்பட முக்கிய பங்காற்றிய நீதி கட்சியின் வைரத்தூண் சர் ஏடி பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் முழு திருவுருவ சிலையுடன் கூடிய மணிமண்டபத்தையும், திரைப்படத்துறையிலும் பாரம்பரிய இசைத்துறையிலும் சிறந்து விளங்கிய ஏழிசை மன்னர் திரு MK தியாகராஜ பாகவதர் அவர்களுக்கு முழு திருவுருவ சிலையுடன் கூடிய மணிமண்டபத்தையும், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திற்கு மேலும் ஒரு அடையாளமாக பெருமை சேர்க்கும் வகையில் திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்ட பொதுமக்கள் சார்பிலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் பேரூராட்சியில் ரூபாய் 2 கோடியே 18 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ரெட்டமலை சீனிவாசன் அவர்களின் திருவுருவச் சிலையுடன் கூடிய மணிமண்டபத்தை திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் முடிவுற்ற திட்டப்பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை திட்டப்பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறார்? கூடுதல் விவரம் என்ன? சக்தி, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் இருந்தபடியே பல்வேறு துறையின் சார்பில் கிட்டத்தட்ட 8801 கோடியே 95 லட்சம் ரூபாய் செலவில் முடிவுற்ற திட்டப்பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார். அதே போன்று
1615 கோடியே 229 லட்சத்துக்கு ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்காகவும் அடிக்கல் நாட்டிய காணொலி வாயிலாக தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு மின் தொடர்பு கழகம் மற்றும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்வு கழகத்தின் சார்பில் 7500 கோடி 54 லட்சம் ரூபாய் செலவில் நிறுவப்பட்டுள்ள புதிய 20 துணை மின் நிலையங்களை அவர் திறந்து வைக்கிறார். அதே போன்று நீர்வளத்துறை சார்பில் சிவகங்கை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள 111 கோடி 55 லட்சம் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட பாசன கட்டமைப்புகளையும் திறந்து வைக்கிறார். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முக்கொம்பில் கொள்ளிடமாற்றில் 414 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நீர்வொழுங்கி மற்றும் சென்னை மெட்ரோ ரயில் நிலையத்தின் சார்பில் மத்திய சதுக்கத்தின் கீழ் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் சென்னை மருத்துவக் கல்லூரி அருகாமையில் உள்ள ஈவினிங் பஜார் சாலை மற்றும் பூந்தமல்லி நெடுஞ்சாலை சந்திப்பிற்கு குறுக்கேயும் 9 கோடியே 75 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 2ஆம் சுரங்கப்பாதையும் திறந்து வைத்திருக்கிறார். இதேபோன்று வேளாண் உழவர் நலத்துறை சார்பில் 210 கோடியே 75 லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள வேளாண் கட்டணங்கள் இதையும் திறந்து வைக்கிறார். விவரங்களுக்கு நன்றி முருகேசன். தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் உலகை வெல்லும் இளைய தமிழகம். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 100 கலை மற்றும் அறிவியல் பொறியியல் கல்லூரிகளில் திறன் ஆய்வகங்கள் அமைக்க ரூபாய் 200 கோடி ஒதுக்கீடு.